அனைவருக்கும் வணக்கம். இந்திய திரையுலகுக்கு இது ஒரு சிறப்பான காலை பொழுது என்று சொல்லலாம். சில காலைகள் வெறும் விடியலை மட்டுமே கொண்டு வருவதில்லை, அது ஒரு சகாப்தத்தை தொடங்கி வைக்கிறது. இந்த காலை அப்படி ஒரு காலை. இந்த மேடையில் இன்று தொடங்குவது ஒரு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு மட்டுமல்ல, ஒரு காலம் காத்திருந்த மிகச்சிறந்த சந்திப்பு என்றும் சொல்லலாம். ஒரு வரலாற்றை பதிவு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலை பொழுது அமைந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியும் பெருமிதமும் அளிக்கிறது. 1981ஆம் ஆண்டு ஒரு இளம் கலைஞனின் கனவிலிருந்து ஒரு பயணம் தொடங்குகிறது. தமிழ் சினிமாவின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும், கதைகளுக்கு புதிய பரிமாணம் கொடுக்க வேண்டும், உலகத்தரத்தில் நம் படைப்புகளை நிலைநிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவானது ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல். கமல்ஹாசன் என்ற ஒரு உன்னத கலைஞனின் விடாமுயற்சியால் பிறந்த இந்த நிறுவனம் கடந்த 46 ஆண்டுகளாக புதுமை, துணிச்சல், தரம் என்ற 3 சிகரங்களின் மீது கம்பீரமாக நிற்கிறது. அதே காலத்தில் தமிழ் சினிமாவின் வானில் இன்னொரு அத்தியாயம் உதித்தது. ஒரு நடிகர் உருவெடுத்தார். அந்த நடிகர் நாடே நேசிக்கும் நட்சத்திரமானார். அந்த நட்சத்திரம் தலைமுறைகளை தாண்டி அடையாளமானார். ஸ்டைலாகவும், இன்ஸ்பிரேஷனாகவும், செலிப்ரேஷனாகவும், வாழ்வின் ஒரு பகுதியாகவும் அவர் மாறிப்போனார். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் தனக்கென்று தனி சிம்மாசனம் அமைத்த அந்த பெயர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இரு கலைஞர்கள், இரு மகத்தான பயணங்கள், ஆனால் ஓர் அன்பு, ஓர் மரியாதை, ஒரே நட்பு. எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் திரு கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் வார்த்தைகளை பேசுகிற போது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பேசுவார். எங்களுக்கு முன்னதாக எங்களை போன்ற நண்பர்கள் இல்லை என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு. ஆனால் ஃப்யூச்சரில் ஒருவேளை வருவாங்களோ அப்படின்னு. ஆனால் எல்லா காலத்தையும் கடந்து இந்த நட்பு என்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த நட்பை பீட் பண்ண ஒன்று வருமா அப்படின்னு சொல்லவே முடியாது. அதை உறுதியாக எங்களால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இருவர் ஓரிடத்தில் அமர்ந்திருப்பது என்பது இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவின் அடையாளம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். அப்படியான ஒரு நல்ல காலையாக இது தொடங்கி இருக்கிறது. 5 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரே தொழில்துறையில் இருக்கிற போதும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத, எந்த இடத்திலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கிற நட்பு என்பது மிகச்சிறந்த நட்பு. ஆக்சுவலி இது அவர்களுடைய நட்பினுடைய கோல்டன் ஜூப்ளி. இருவருடைய நட்பின் கோல்டன் ஜூப்ளியில் அவருடைய ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்தல் என்பது நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட நட்போடு கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணம். 1975 தொடங்கியவர்களுடைய நட்பு என்றும் அதே மரியாதையோடும், அதே நட்போடும், அதே உறவோடும், அன்போடும் நீடிப்பதை பார்க்கிற போது பெருமையாக இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் குடும்பத்தில் முதல் முறையாக இணைகிறார். இருவரும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். இருவரும் நண்பர்கள். ஆனால் முதல் முறையாக கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் முதல் திரைப்படம் இதுதான் என்பதே வரலாற்று சிறப்புமிக்க செய்தியாகவும் இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இருவருக்கும். இந்த படம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலோடு திரு கமல்ஹாசன் அவர்களோடு இணைந்து திரு ஆர் மகேந்திரன் அவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கப் போகும் இந்த திரைப்படம் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கும் என்று சொல்லலாம். ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பரீட்சார்த்த முயற்சிகளில் தொடங்கியது. ராஜபார்வையில் தொடங்கி விக்ரம் வரை, அமரன், தேவர் மகன், ஹே ராம், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக இருக்கும், இல்லை பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இந்திய சினிமாவில் அதற்கென்று ஒரு முக்கிய இடம் இருக்கும். அப்படியான படங்களை உருவாக்கிய ஒரு நிறுவனம். அதற்கான படம் இன்னைக்கு பூஜை முடிந்திருக்கிறது. முக்கியமான 3 நிகழ்வுகள் இப்போது இருக்கவிருக்கிறது. முதல் முக்கியமான விஷயம், தலைவர் 173 என்று நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெயர் என்ன, எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு தருணம். அதை இப்போது நம்ம ரிவீல் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அறிமுகம். மூன்றாவதாக அதிகாரப்பூர்வமாக இன்றே படப்பிடிப்பு தொடங்குகிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சியான விஷயம். இந்த 3 விஷயங்களும் ஒரே நேரத்தில் இந்த நிகழ்வில் அரங்கேறவிருக்கிறது. அதில் முதல் கட்டம் இந்த படத்தினுடைய பெயர். குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய விஐபிஸ் வந்திருக்காங்க ஃப்ரம் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி.
அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், டெலிவிஷன் சேனல்ஸ் அண்ட் மீடியா அண்ட் திரைப்படத்தில் இந்த படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் மற்றும் நண்பர்கள், தயாரிப்பாளர்கள், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இப்போது மேடையை அலங்கரிப்பதற்காக 3 முக்கியமானவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலில் இந்த படத்தினுடைய இயக்குனர் இளைஞர் திரு அஸ்வத் மாரிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு கமல்ஹாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மூவரும் அமர்ந்திருக்கும் மேடையில் முதல் முறையாக நான் பேச அழைப்பது படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு கமல்ஹாசன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நான் முதல்ல இப்படி கையை காட்டினேன் இல்லையா, அதுதான் என்னுடைய 100வது படத்துக்கான ஷீல்டு. இப்படி கை கும்புற மாதிரி நீங்கள் கூட வந்திருந்தீங்க. அதுக்கு அதே தான் இப்போவும் நான் பெருமையோட ஒரு சிம்பலாக காட்ட விரும்புகிறேன். நன்றி, என்னை இந்த படம் தயாரிக்கும் வரை மார்க்கெட்டில் வச்சுருந்ததுக்கு. அதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு நன்றி சொல்கிறேன் நான். ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நட்புன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ ஒரு 1-2 வருஷத்தில் 2 பேரும் ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டோம். அவர் ஆரம்பத்தில் ஒரு பிட் ரோலில் வந்தார். 2 வருஷத்தில் ஈக்குவல் 2 பேரும். இந்த ஃபோட்டோலாம் வந்துருச்சு இங்கே இருக்கிற. அப்போ நாங்கள் 2 பேரும் பாம்பேக்கு ஃப்ளைட்டில் போகிற வசதியும் வந்துருச்சு. 2 பேரும் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம். அப்போ நிறையா பேர் படத்துக்கு கேட்குறாங்க. 2 பேரும் ஒன்றா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். குறைச்சிக்கலாமா ஒன்றா நடிக்கிறத, ஒரு பிஸ்கட்டை புட்டு கொடுக்குறாங்கங்கிறத, அந்த பேச்செல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் எடுத்த முடிவு என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணோம். ஒன்று அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆமாம், அதுக்கு நல்ல கதை. அந்த ஃப்ளைட்லேயே பேசிக்கிட்டு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். 40 வருஷம் கடந்துருச்சு. இங்கே மறுபடியும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ் திறக்கும் போது இவரை தான் கூப்பிட்டேன் நான், திறந்து வைங்கன்னு. அப்போ இந்த மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு நாங்கள் பேசினோம், எப்போ பண்ணுறோம் நம்ம, எப்போ வேணால் பண்ணலான்னு. கதை கிடைக்கிற வரல தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ 2 படம் பண்ணுறோம். இது ஒன்று, இன்னொன்றும் பண்ணுறோம். இது எங்களுக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, நாங்கள் அதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த ஏவிஎம் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்துருந்த அந்த இளைஞர்கள் இவ்வளவு தூரம் பயணித்திருப்பது என்பது யாருடைய கருணைன்னு எங்களுக்கு தெரியாது. யாருடைய கருணையாக இருந்தாலும் அதற்கு இருவரும் தலை வணங்குகிறோம். நினைக்கவே இல்லை நாங்கள். ஆனால் வருவோன்னு தெரியும், இவ்வளோ பெருசாக வருவான்லாம் தெரியாது எங்களுக்கு. வந்துட்டதை தக்க வச்சுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. தக்க வச்சுட்டீங்க நீங்கள்லாம் சேர்ந்து, அங்கே நிற்க வச்சுட்டீங்க எங்களை. அதற்கு என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருவருமே இருக்கிறோம். இப்போ இந்த பண்ணணுங்கும் போது வழக்கமாக என்னன்னா, ஹீரோ சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க, ப்ரொடியூசர் ஓடி ஆடுவார். இதில் ஓடி ஆடி தூங்க விடாமல் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது இவர் தான். எனக்கு கமல் படம் பண்ணுறேன், ஐயோ நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு டெய்லி ஃபோன் பண்ணி, சார் டெய்லி ஃபோன் பண்ணுறார் சார், சார் அவர் தான் சார் முடிவு பண்ணணும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொரு வாட்டி பெட்டராக அப்படின்னு தேடி 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 நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எனக்காக பண்ணிட்டார் அவர். டைட்டில் தான் எந்த ப்ரொடியூசர்னு 2 பேர் பிரித்து பண்ணிக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. இவர் ஒருத்தர், மகேந்திரன் ஒருத்தர். நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், என்ன முடிவுக்கு வராங்கன்னு. நல்ல முடிவுக்கு வந்திருக்காங்க, பிரமாதமாக அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் லஞ்சு சாப்பிட்டு போகிறேன், அவ்வளோ வசதியாக இருக்கேன் நான். அதற்கு நன்றி சொல்ல வேண்டிய முதல் ஆள்
இந்த ராஜ்கமல் நிறுவனம் அதை கட்டி காத்து கொண்டு வந்தோங்கிறது போக இதை இன்று நிர்வகிக்கும் ஆள் எவ்வளோ அமைதியாக பின்னாடி இருந்து இதெல்லாம் இப்போ எங்கே இருக்காரு கண்டுபிடிக்க பார்ப்போம் இந்த கூட்டத்தில். அதான் மகேந்திரன். அது சந்திரஹாசனுக்கு இப்படி ஒரு வாரிசு கிடைக்கும்னு நானும் நினைக்கல, இவரும் நினைக்கல. ஏன்னா சந்திரஹாசன் அவர்களுடைய இரங்கல் கூட்டத்துக்கு வந்தபோது இனி கமல் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கவலைப்பட்டீங்க நீங்கள். அந்த கவலைப்படும் போது நான் ஓரக்கண்ணில் மகேந்திரனே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அங்கேயே நின்றுட்டு இருந்தார் அவர். எனக்கு அப்போ தோணுச்சு இன்னொரு சகோதரர் கிடைத்திருக்கிறார் என்று. அதை வருஷம் நிரூபிச்சுக்கிட்டே வர்றார் அவர். அது போக அவர் எனக்காக தேர்ந்தெடுக்கும் சகோதரர்கள், அவர் எனக்கு பார்ட்னர் தேடி பிடிக்கிறதே கிடையாது. இன்னொரு சகோதரனை கொண்டு வந்து சேர்ப்பார் என்கிட்ட. அப்படி பல பேரை கொண்டு வந்திருக்காரு. சில பேரோட இன்னும் படம் பண்ண வேண்டிய பாக்கி இருக்குது. சில பேரோட சேர்ந்து தொழில் செய்திருக்கிறேன். இதில் என் கூட கரம் கோர்த்து நின்றவர் மகேந்திரன். அதனால் அவர் பேரை முதல்ல சொன்னேன். அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது என்பது இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். சினிமாவே அப்படித்தான் இயங்குகிறது. இது இந்த பக்கம். இப்பொழுது இந்த பலத்தையெல்லாம் இந்த திறமையெல்லாம் நம்பி அந்த இயக்குனரிடம் கொடுத்துருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பொறுப்பு அவருக்குங்கிறது அவருக்கும் தெரியும். அதை அவர் திறமையாக செய்யணும். பயமுறுத்தலைங்க. நீங்கள் வேறு ஏதோ மிரட்டுறோம். இது முதல் நாளாவது இப்படி மிரட்டுறாங்களேன்னு நினச்சிடக்கூடாது. உங்களுக்கு இவ்வளோ பக்கபலம் இருக்கிறது என்பதை உங்களை தைரியத்துக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள். மற்றபடி எங்கள் கதாசிரியராகட்டும், இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருமே பெரிய ஆளுங்க, எல்லாருமே சாதனையாளர்கள். எங்கள் படத்தின் கதாநாயகிகள் இங்கே இருக்கிறார்கள். சிம்ரன் அவர் கூட நடிச்சிருக்காங்க, எங்க கூட நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அது ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு. வருக. அப்புறம் அனிருத் பற்றி சொல்லணும். அவர் மியூசிக் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஃபுட்பாலுக்கெல்லாம் கூட போடுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆகிட்டார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்களை போடுவதில் எங்களுக்கு பெரிய பெருமை தான். இதோட மியூசிக் டைரக்டர், இதோட ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், அவங்க ஒரு ராஜ்கமல் நிறுவனத்தின் ஒரு அங்கமாக மாறிட்டு வராங்க. டெக்னீஷியன் விக்ரம் தர்பாலாம் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் தன்னம்பிக்கை தரும் ஒரு 2 டெக்னீஷியன்ஸாகவும் அவங்க இருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இயக்குனருடன் ஏற்கனவே வேலை பார்த்திருக்கிறார். இவங்கள்லாம் செய்து தரப்போகும் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். இப்பொழுது நல்ல படங்கள், சிறப்பாக ஓடும் படங்கள், சிறப்பாக தயாரிக்கப்பட்ட படங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதை பற்றி நானும் இவரும் பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்கும் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது. அதாவது எந்த படமாக இருந்தாலும் நல்லா ஓடணுங்கிற வாழ்த்துற வயது எங்கள் இருவருக்கும் வந்துவிட்டது. அதனால் எல்லா படமும் நல்லா ஓடணும். முக்கியமாக இந்த படம், ஏன்னா முதலீடு பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த படம் ஓடணும். ஆனால் எல்லா படமும் நல்லா இருந்தால் தான், ஈக்கோ சிஸ்டம் நல்லா இருந்தால் தான் எல்லோரும் இந்த மாதிரி பல விழாக்கள் அட்டன் பண்ண முடியும். அதற்கான வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு யாரையாவது விட்டுருந்தேன்னா அதை எடுத்து யாராவது பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இங்கே நல்ல குட் வைப்ஸ்ன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ் விஷிங் அஸ் வெல். அது தெரியுது எனக்கு, அவருக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து உங்கள் சூப்பர் ஸ்டார் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சொல்லட்டும், கோபி சொல்லட்டும். தேங்க்யூ. நானே சொல்லுறேன் அப்படின்னு வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டி. சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசுவார்கள். அதற்கு முன்னதாக இந்த படத்தினுடைய இயக்குனர் இளைஞர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், நான் கும்பிட்ற பூம்பாறை முருகன், இவங்க எல்லாருக்கெல்லாம் நன்றி. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது ஹிஸ்ட்ரி, இங்கே நடக்கிறது ஒரு ஹிஸ்ட்ரி. தலைவர் படம் பண்ணுன்றது எல்லா சினிமா
இல்லை வர அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ஆசை தலைவர் கமல்ஹாசன் சார் இவங்க 2 பேர் படம் பண்ணுன்றது. பட் தலைவர் படம் கமல்ஹாசன் சார் ப்ரொடக்ஷனில் ஆர்கேஎஃப்ஐயில் பண்ணுறதுன்றது ஒரு கிட்டத்தட்ட இட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியில் நானும் என் டீமும் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படின்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நானுன்றது என்னை சுற்றி இருக்க எல்லாருமே தான். எவ்ரிபடி ஹியர் அதர் தென் ஆர் இது வி ஆர் பார்ட் ஆஃப் வெரி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி சார். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் இதை வந்து வெறும் நான் டைரக்ட் பண்ணுற படமாக பார்க்கல. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ், தமிழில் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ், இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருடைய கனவுமே இந்த இடத்துல இருக்கணுன்றது. அவங்க கனவு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்த படத்தை நான் நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன்றதை நான் நம்புகிறேன். தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஃபார் ஷோர். அண்ட் ரஜினி சார், கமல் சார் பற்றி மட்டும் 2 வார்த்தை. அதுக்கப்புறம் இல்லை, நான் அதுக்கப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த படம் நடக்கிறதுக்கு எனக்கு காரணமாக இந்த மகேந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சார் கூட இருக்கிற டிஸ்னி சார், இவங்க 2 பேருக்குமே பெரிய நன்றி. தே ஆர் த பேக் போன்ஸ் ஆஃப் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். அண்ட் அவங்க என்னோடய ஃபஸ்ட் படத்துலேருந்து என்னை வந்துட்டு அவங்க என் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லேருந்து இது அப்படி சுற்றி இப்படி சுற்றி கடைசியாக எனக்கு வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு டூ த பெஸ்ட் ஃபார் the production. I'm a production friendly director and I'll do the best for the production. And also என்னோட ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சிலம்பரசன், சிலம்பரசன் சார் அவங்க 2 பேருக்கும் நன்றி. இதை வழி விட்டதுக்கு, இந்த படத்தை நான் பண்ணுறதுக்கு, என் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, அதுக்கும் அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் அனிருத்தோட ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். 8 பாட்டு இருக்குது. ஸோ 8 பாட்டுமே வேறு ஜானர். ஐம் வெயிட்டிங் ஃபார் ஒர்க்கிங் வித் அனிருத். ஸ்டார்டிங் த ஃபிலிம் ஷூட் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் ஒரு பாட்டு இருக்குது, தலைவரோட இன்ட்ரோ சாங். ஸோ இது ஒரு அக்மாக் அனிருத்தோடைய ஆல் ஏரியா கவர்டு இதுவாக இருக்கும் நம்ம இதில். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட் வித் அனிருத். நிகேத் இஸ் லைக் ஹாஃப் மீ அண்ட் நிகேத் இஸ் த சினிமாட்டோகிராஃபர். ப்ரொடக்ஷன் டிசைனர் இஸ் பிரில்லியன்ட். அண்ட் ஸ்டண்ட் அறிவு மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்ருதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த படத்தில் இதுவா. ஸோ மொத்த டீமுக்கும் நன்றி. அண்ட் வி ஹவ் கார்ஜியஸ் சிம்ரன் மேம் ஃபார் பிளேயிங். இது நான் ரோல்ஸ்லாம் அப்புறமா பேசுகிறேன். சிம்ரன் மேம், ராஷிகண்ணா அண்ட் லாட் மோர் அதர் ஆக்டர்ஸ். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரைசேஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப். அது அப்புறம் அதுக்குள்ளே போகலாம் வெரி ஏர்லி. அண்ட் கமல் சாரோட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக ரஜினி சாரை மீட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இது. ஏன்னா நான் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், ரஜினி சார் படங்கள் வந்துட்டு எனக்கு இது. கமல் சார் பார்க்கும்போது மட்டும் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் பயம். ஃபஸ்ட்லேருந்தே ஃபிக்கி ஒர்க் ஷாப் போகிற முதலேருந்தே பயம். இவர் ஏதாவது கேட்டாருன்னா, ஏதாவது படத்தை பற்றி கேட்டாருன்னா அவனுக்கு தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கமல் சார் வந்துட்டு நான் மீட் பண்ணும்போது அவர் ஈஸியாக ஒரே ஒரு மேட்ரு தான் சொன்னார். நான் ரஜினி சார் ஃபேன், ரஜினி படம் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்பா அப்படின்ற அந்த ஒரு இது வந்துச்சு. அதுக்கு அடுத்தது ரஜினி சாரை மீட் பண்ணேன். திடீர்னு ஒரு மீட் பண்ணிட்டு போனோன்னா வாய்ஸ் நோட் ஒன்று வருது. அஸ்வத், நம்ம ஆர்கேஎஃப்ஐக்கு பண்ணுறோம், கமல் சாருக்கு பண்ணணும், கரெக்டாக பண்ணிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும், டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா, இவங்களுக்கு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 50 வருஷம் சினிமா, ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபஸ்ட் டைமர்ஸ் வருவாங்க தெரியுமா, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த ஃபீல்டில் இருக்குது. அதுதான் ஐ திங்க் தே கீப் தெம்செல்ஃப் வெரி யங் அண்ட் ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறாங்க, யங்காகவே இருக்காங்க. அதனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். தேர் லைக் ஆன் இது. நான் ரஜினி சாருக்குலாம் 11 மணிக்கெலாம் நைட்டு கால் பண்ணி கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவரும் எப்போ வேணால் கால் பண்ணுவார், ஹலோ சார் அப்படின்னு அமிச்சிட்டா உடனே வந்துடுவேன், சொல்லுங்கள் அஸ்வத்தன். ஸோ அப்படி அந்த ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் எனக்கு கொடுத்தாரு. ஐ திங்க் ஹி டோல் மீ, நான் அசோசியேட் டைரக்டர் மாதிரி அஸ்வத், உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் எடுத்துக்காது உங்களோட இது, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார், நான் அசோசியேட் டைரக்டர் மாதிரின்ட்டு. நான் சரி சொல்கிறாரு போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நிஜமாலே லைக் எனக்கு ரைட்டர்ஸ் டீம் அதெல்லாம் கிடையாது, நானே அசிஸ்டன்ஸ் அது மட்டும்தான். ரஜினி சாரோட பவுன்ஸ் பண்ணதுன்றது எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்குள்ளே வந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டேன். நடுவில் கொஞ்ச நாள் கதை ஓகே எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா எங்கே இவரை காணுமே கதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நானே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துருப்பேன் அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டில் நவ் ஒர்க்கிங் வித் ரஜினி சார் அண்ட் கமல் சார். எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் ஆர்கேஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுதான். அண்ட் ஒரு சின்ன இது மட்டும் கிளியர் பண்ணிக்கிறோம், இது அந்த டாக்டர் 5 ரூபா டாக்டர் அப்படின்ற அந்த சின்ன இது போயிட்டுருக்கு, அவரோட லைஃப் ஸ்டோரி அதெல்லாம் இல்லைங்க. இது வந்துட்டு டாக்டர் ஸ்வாகோடைய ஒரு தர்மன்ற டெட்லி டாக்டரோடைய ஸ்வாகான ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேமிலி வாங்கான ஒரு த்ரில்லர் இது இருக்கிற கதை. அண்ட் நமக்கு பிடிச்ச படம் படையப்பா. நமக்கு கமல் சார் படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் வேட்டையாடு விளையாடு. ஸோ
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க். டாக்டர் ஸ்வாக் Dharman will set the screens on fire very soon. We are starting shoot from tomorrow. Thank you. வாழ்த்துக்கள். படம் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்துட்டார். நம்ம நிறைய யூகங்களுக்கு போகிறதுக்கான ஸ்பேஸையும் க்ரியேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அடுத்ததாக தர்மன் படத்தின் நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். இந்த பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழிப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலை கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற கல்லிப்பள்ளி தானசார் அவர்களே, தமிழ்குமரன் அவர்களே, கண்ணன் அவர்களே, மதுரை செல்வம் அவர்களே, சிம்ரன்ஜி அண்ட் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். முக்கியமாக வந்து கமல்ஹாசன் சார் அவர்கள் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து. கமல் சார் வந்து இப்போ சொன்னாங்க வந்து இந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் அப்போவே வந்து டெரஸில் வந்துட்டு ரஜினி இப்போ ஆஃபீஸ் பெருசாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், இந்த ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் பிஸி ஆகிட்டார், நானும் வந்து நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியஸாக சிவாஜிக்கு அப்புறமா வந்து பேசுகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி லாஸ்ட்டு வரும்போது அவர் டோன்லேயே கொஞ்சம் இதாக இருந்தது, படம் பண்ணணும் அப்படின்னு. சரி சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டைரக்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து இது 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சார் அது வந்து சரியாக திஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து வேறு ஒரு படம் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இது வந்து நான் விலகிக்கிறேன் சார், நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சார் ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பற்றி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணுறோம், டைம் கன்சியூமிங். ஸோ அதனாலே வந்து அதை வந்து நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்துவை நம்ம வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். இப்போ கமல் முதலே சொன்ன மாதிரி இந்த டென்ஷன் எனக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், கமல் வந்து கூப்பிட்டு ரஜினி நான் கதையும் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான் பெரிய ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு நமக்கு. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம போட்ட பிறகு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை கமல் சார் இந்த கதையெல்லாம் வேண்டாம், எல்லாம் நம்ம தலையில் கட்டிடாதீங்க, நீங்கள் கதையை கேட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதை கேட்டார். ஸோ கதை கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லி என்ன பண்ணால் கூட அஸ்வத் மாரிமுத்து மேலே வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்காக எல்லாமே வந்து உங்கள் தலைமையில் நம்ம போட்டுட மாட்டோம். 100% நம்ம எல்லாம் சேர்ந்து இட்ஸ் எ குரூப் ஒர்க், இட்ஸ் எ கம்பைன்டு ஒர்க், இட்ஸ் எ டீம் ஒர்க். எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஓன்லி சக்ஸஸ் நோக்கி தான் நாம் வந்து இதை உழைப்போம். அண்ட் டெஃபினெட்லி படம் நல்லா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெரி எனர்ஜெட்டிக் டைரக்டர், யங் பிளட். அவர் படம் வந்து டிராகன் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்டர்டெயின் மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், அதோட ஒரு நல்ல மெசேஜ் வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க.
அட் சேம் எக்ஸலண்ட் ஹேஸ் த கேமராமேன் அண்ட் க்ரூ. ரொம்ப 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 திஸ்டிங் நல்லா வந்திருக்கு. கடவுள் பணத்தில் நல்லா வரணுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் கமலில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஆல்ரெடி நம்ம எவ்வளோ சொன்னால் கூட அது கம்மி தான். அவர் எனக்கு அவர் செஞ்சுருக்கிற எனக்கு உதவியா இல்லை என்கரேஜ்மெண்ட்டா இல்லை கோஆப்ரேஷனாக நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அதுக்கு நிறைய பேர் தெரியாது. 75, 76, 77லலாம் அவர் மிகப்பெரிய ஸ்டார். அப்போ தான் நான் புதுசாக வந்ததெல்லாம். இளமை மஞ்சள் ஆகிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் எவ்வளோ பெரிய பேர் புகழும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்த படம் அது. அதில் முதல்ல நான் பண்ணுறதா இல்லை, அந்த கேரக்டர் ஜெய் கணேஷ் பண்ணுறதா இருந்தது. நான் அது கன்னடா, தெலுங்கு, தமிழ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் டேட் கேட்கும்போது டேட் கிடையாது. அப்புறம் கமல் ஃபோன் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி, இல்லை சார் இளமை மஞ்சள் ஆகிறதுன்னு போடுறீங்க, நீங்கள் ரஜினி போடுங்க அது ஸ்ரீதர் சார்கிட்டே சொல்லி, அதுக்கப்புறம் அவரே என்னை ஃபோன் பண்ணி, ரஜினி நான் கூட டேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள் வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரால் தான் அது இளமை மஞ்சள் அடிக்கிறது படமே நான் பண்ணது. அதில் ஒரு சீக்வன்ஸ் வருது, அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கமல் வருவாங்க, நான் இந்த பக்கம் நின்றுட்டு அவர் பேர் கூப்பிட்ற, கமல் இந்த பக்கம் பார்க்குறாரு, இங்கே இங்கே அப்படிங்கிற. இன்னும் ஒரு வருதுக்கு முன்னாலே நான் டைரக்டர் சார் ஸ்ரீதர் சார் கிட்ட பேசும்போது நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது சரி நல்லா இருக்குது, பட் கமல் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் டெஃபினட்டாக நினைக்க மாட்டார். சரி பார்க்கலாம். சரி வந்தாங்க கமல் இப்படி நான் சொல்லிட்டு இங்கே இங்கே கமல் ரஜினி சூப்பர் அப்படின்னு சொன்னார். ஸோ சூர்யா சார் வி அப்ரிஷியேட்டட் ஸோ மச், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஸோ நைஸ் அப்படின்னு. ஸோ ஈவன் அது ஆடுபுலி ஆட்டம் அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு மோட்டர் பைக்கில் ஷேவ் பண்ணிகிட்ருப்போம். ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வந்துடுவான், போலீஸ் வந்துடுவோம். அப்படியே ஓடி போகும்போது அதுக்கப்புறம் பைக்கில் போகும்போது அவர் ஷேவ் பண்ணிட்டு தானே இருந்தேன். சரி ஷூட் பண்ணும்போது சார் ஷேவ் பண்ணிவிட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பி முத்துராமன் ஷேவ் பண்ணிவிட்டு ஓட்டுறதா, ஐயோ என்ன இது, அதெல்லாம் வேண்டாம். அப்போ கமல் பக்கத்தில் இருந்தார். சார் நல்லாயிருக்கும் சார் அது, இதெல்லாம் புதுசு, அவர் புதுசு பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு கமல் செஞ்ச அந்த உதவிக்கெல்லாம் என்கரேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் அவருக்கு அது சொல்லிகிட்டே போகலாம். அது டெஃபினெட்லி. ஸோ இந்த படம் நாம் பண்ணுறது ராஜ்கமலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது எனக்கு. அண்ட் இப்போவும் சொல்கிறேன், கமல் சார் அப்படியே விட்டுடாதீங்க, படத்தில் நீங்கள் பார்த்து அப்பப்போ உங்களுடைய நீங்களும் இன்வால்மெண்ட் இங்கே இருக்கணும். அண்ட் இந்த படம் டெஃபினெட்லி நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, நல்லா வரணும். அண்ட் உங்களுடைய பிளெஸிங்களால் நாளைக்கு படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்டு சிம்ரன்ஜி கூட ஆஃப்டர் பேட்டை என்னுடைய பேர் ரொம்ப ரொம்ப ஜனங்க லைக் பண்ணாங்க. அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாக நல்ல சீன்ஸு அண்ட் நல்ல கேரக்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது. நல்ல அஸ்வத் சொன்ன மாதிரி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் இந்த படம் வித் அனீஸ் மியூசிக். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மகேந்திரன், அவரை பற்றி என்ன சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் அது கம்மி தான் ஆகும். ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ரைட் ஆன் திஸ் திங் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவருடைய இதே வேறு, அவர் பணம் அது இதை பற்றியெல்லாம் அதெல்லாம் அவருக்கு சினிமா க்ரியேட்டிவிட்டி அதில் தான் ஒரு வாழ்க்கையே. அதுக்கு கரெக்டாக அவர் போக்கில் விடாமல் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு மகேந்திரன் அந்த மாதிரி அவர் கிடைச்சது எனக்கு மிக மிக சந்தோஷம். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக கோபுரம் ஃபிலிம்ஸ் திரு அன்புச்செழியன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் ஜாம்பவான்கள் இருக்கும் மேடையில் என்னை அழைத்ததற்கு, பேச அழைத்ததற்கு ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நாங்கள் பள்ளி பருவம் காலத்திலிருந்தும் உலகநாயகன் அவர்கள் படங்களை எல்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்த ஆட்கள். இன்று அவர்கள் இருக்கும் மேடையில் நாங்கள் பேச வந்தது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இது அஸ்வத் மாரியத்து இந்த இரு கலைஞர்களையும் இளமையாக காமிச்சிருந்தால் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது அது கமர்ஷியலாக எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தது. டைட்டில் அதை விட ரொம்ப கமர்ஷியலாக அண்ணனுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு தகுந்தவாறு உள்ள டைட்டில் அது. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.
அடுத்ததாக சன் நெட்வொர்க்கினுடைய சிடிஓ, சும்மா 2 வார்த்தைகள். ஓகே. அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு கலைப்புலி தானு அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. நட்பின் இலக்கணத்திற்கு அடையாளம் கமல் சாரும் ரஜினி சாரும். அவர்கள் இணைவது இந்த திரையுலகத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த இருவரைக்காகவும் தன்னுடைய எழுத்துப் பணியை நிறைவு செய்யும் அஸ்வின் மாரிமுத்துக்கு எனது ஆத்மார்த்த வாழ்த்துக்கள். தம்பி மகேந்திரனை, என் தம்பி தான், அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்து அவனை உரிய படைப்பாக அவனை உருவாக்குவதற்கு கமல் சாருக்கு ஆத்மார்த்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் தர்மத்தின் அடையாளம் ரஜினி சார். ஆகவே அறுவை சிகிச்சையை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் ஸ்டில்லை உருவாக்கின தம்பி மாரிமுத்துக்கு இன்னும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றி 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 என்று 8 திக்கும் எதிரொலிக்க வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு GKM தமிழ்குமரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து ஊர்லேயே இல்லை, வெளியூரில் இருந்தோம். திடீர்னு இவர் மயன் சார் கூப்பிட்டு கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரனார். ரஜினி சாருடைய நான் வெறியன். அவர் சொன்ன உடனே விடிய விடிய தூங்கலை. நான் காலையில் நேராக வந்த உடனே இதுக்காக தான் வந்தேன். கண்டிப்பாக இரு ஜாம்பவான்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது இந்தியாவே பேசக்கூடிய படமாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ரஜினி சார் கூட நம்ம 5 படம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் சார் அவ்வளோ மெனக்கெடுவார். அது கதையில் மணிக்கணக்கில் பேசுவார். கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றியடைன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் பெப்சியின் தலைவர் திரு RK செல்வமணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அண்டார்டிகாவும் ஆர்டிக்கும் இணைக்கிற மிகப்பெரிய பணியை செய்கிற அஸ்வத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் கல்லூரி நாட்களில் படிக்கும்போது அலங்கார் செட்டில் வந்து நினைத்தால் இணைக்கும் படத்தை தேனீச்சை மழைன்னு டெய்லி காலேஜ் கட்பட்டு போய் பார்த்துருக்கோம். இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்தையும் உங்கள் 2 பேரையும் சேர்ந்து பார்க்கும்போது, இன்றைக்கி உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது அதே இளமையோடு இருக்கீங்க. நிச்சயமாக இந்த திரைப்படம் தமிழ் திரைப்படத்துறை மட்டும் இல்லாமல் இந்திய திரைப்படத்துறையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும்போது எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நீங்கள் நிச்சயமாக உண்மையாக்கணும் அஸ்வத். இது சாதாரண வாய்ப்பு இல்லை. சமயம் ஒரு 30-40 வருஷத்துக்கு பிறகு ஒரு இயக்குனருக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி தமிழ் திரைப்படத்துறைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். இதை இணைந்து பணியாற்றுகின்ற சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் மேடைக்கு அழைக்கவிருப்பது சிம்ரன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் வணக்கம் சார். கமல் சார் வணக்கம் சார். அஸ்வத், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் ரஜினி சாருக்கு மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் பேட்டை பத்தல சார், எனக்கு இன்னும் உங்க கூட நடிக்கணும்னு ஆசை இருக்குது. நான் வந்து அந்த வைப்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணேன். இதுக்கு நான் நன்றி வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் கமல் சார், எனக்கு இந்த வைப் கொடுக்கறதுக்கு. That I'm here today. Thank you so much, Mahendran. It really means a lot to me.
திரும்பி வந்து நான் ரஜினி சாரோட படம் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக தெரியல எனக்கு. ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு சே. ஐ எம் ரியலி ஃபீலிங் வெரி ஹாப்பி. அஸ்வத், தேங்க்யூ ஸோ மச். த ஹோல் டீம், சரண்யா, டிஸ்னி, கிஷோர், எல்லாரோட கோஆர்டினேஷன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஜாயின் த செட். தேங்க்யூ ராஷி. ரியலி ஹாப்பி டு ஒர்க் அலாங் வித் யூ. ஃபுல் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட், என்னோட ஃபேன்ஸ், என்னோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நாம் பேச அழைப்பது மிஸ் ராஷி கண்ணா அவர்கள். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஒரு பாட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். As Simran ma'am said, we are very excited to be joining shoot. I am very excited to share screen space with Rajni sir. Like Ashwath said, you know, it's every director's dream to work with him. I think it's every actor's dream to be working with Rajni sir, and I'm very, very blessed to be a part of this film. Thank you, Kamal sir, to be working under your shadow. It's a very privilege. Looking forward to being on set and learning so much from them. Thank you so much. Thank you. அடுத்ததாக இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு லிங்குசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு கார் பார்க்கிங்கில் நடக்கிற விழாவா? ஆனால் ஒரு 8 ரூமில் நடந்தாலும் இது ஒரு மாபெரும் விழா தான். இந்த டைரக்டர் வந்து இவங்க 2 பேருக்கு இடையில் உட்காந்து எவ்வளோ பெரிய கொடுப்பினை தெரியுமா? இது மிகப்பெரிய விஷயம். இது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது வந்து 1000 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் நடக்கும். 4 பேர் 5 பேர் மிஸ் ஆகி அந்த சேரில் நீங்கள் உட்கார்ந்துருக்கு. மிஸ் பண்ணாமல் கமல் சார் சொன்ன மாதிரி, ரஜினி சார் சொன்ன மாதிரி மாபெரும் வெற்றி கொடுத்துருங்க. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. உண்மையிலேயே எனக்கு வந்து ரஜினி சாரை தனியாக உட்காந்து பேசும்போது எப்போ பேசினாலும் அந்த பேச்சுக்கு இடையில் கமல் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை வராமல் இருக்கவே இருக்காது. கமல் சார்கிட்ட நின்று பேசினாலும் ரஜினி சார் அப்படின்னு வந்துடும். ஏன்னா இவருடைய வெற்றிக்கும் அவருடைய வெற்றிக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏதோ ஒரு வளர்ச்சிக்கு காரணமாக 2 பேருமே இருந்திருக்காங்க. அவர் படம் அப்படி ஓடிடுச்சுன்னா கண்டிப்பாக இவருக்குள்ளே ஒன்று அவருக்குள்ளே ஒன்று அப்படி மாறி மாறி அவங்க 2 பேருடைய எனர்ஜியும் இத்தனை வருஷமாக அப்படி வந்திருக்கு. இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அது இன்ஸ்பிரேஷனாக இருந்துகிட்டே இருக்கும். மகேந்திரன் சார் அற்புதம். இந்த மாதிரி நிகழ்வுக்கு இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த போஸ்ட் டிசைனே அற்புதமாக இருக்குது. அவர் எப்பவுமே அவர் எந்த போஸ்ட்டில் எப்படி நின்னாலும் ஒரு ஸ்டைலாக இருக்கும். தர்மதுரையை மனசில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தர்மன் அமைஞ்சிருக்கு. அப்படி வரட்டும் அந்த படம். பாஷாவுக்கெல்லாம் அந்த படம் தான் பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு பாஷாவுக்கான ஒரு படம் முன்னாடி வர்றதுக்கு தர்மதுரை தான் காரணம். அது கமல் சார் இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா கைட் பண்ணுவாங்க. இந்த படம் மிக மாபெரும் வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக ஹாட்ஸ்டாரினுடைய கண்டென்ட் ஹெட் அண்ட் விஜய் டிவியினுடைய கிரியேட்டிவ் ஹெட் திரு பிரதீப் மல்ராய் பீட்டர் அவர்கள். ப்ளீஸ். மகேந்திரனுக்காக சில வாழ்த்துக்கள். மகேந்திரன் எனக்கு 25 வருஷம் கொலீக், ஃப்ரெண்ட், மற்ற என்ன வேணாலும் சொல்லலாம். உங்கள் வளர்ச்சியை பார்த்து எப்போவுமே ஒரு ரசிகனாக ரசிக்கிட்டே இருப்பேன் மகேந்திரன். ரஜினி சாரை நான் முதல் முறை பார்த்தது வந்து பாபா கேவ்ஸ் அவர் போன பயணம்னு நான் ஒரு ஷோ பண்ணேன். அப்போ என்னை கூப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் பேசினார். கமல் சாரோடைய பிக் பாஸ் பயணம் அது என்றுமே என் வாழ்க்கையில் மறக்காது.
அஸ்வத், யூ கிஃப்டட் ஆல் தி பெஸ்ட். இந்த படம் நல்லா வர்றதுக்கு என் மனதார்ந்த வாழ்த்துக்கள். ஹாட்ஸ்டாருடைய சப்போர்ட் உங்கள் எல்லாருக்கும் எப்போவுமே இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. அடுத்ததாக சரிகமா திரு ஆனந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். காலை வணக்கம். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் எதிர்பார்க்கல. டெஃபினட்டாக இது இட்ஸ் டூ லக்கி ஃபார் அஸ். தேங்க்ஸ் டு கமல் சார், மகேந்திரன் சார் அண்ட் RKFI for this wonderful opportunity. Thank you Rajni sir for this opportunity, and I wish Ashwath the best, and Dharman மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்கள் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் செண்பகமூர்த்தி அவர்கள் இருவரும் மேடைக்கு வந்து மலர்கொத்துகள் வழங்குகிறார்கள். தேங்க்யூ. அண்ட் ஒரு மிகச்சிறந்த நினைவுக்கு நமக்கு ஒரு நல்ல புகைப்படம். காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் தர்மன், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஒரு நல்ல புகைப்படம் எடுத்துக்கலாம் அவங்க கூட.
நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டு வாழ்த்திய அனைவருக்கும் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்வின் மிக முக்கியமான அம்சமான முதல் காட்சி துவக்கம், கிளாப் போர்டு அடித்து 4வது தளத்தில் முதல் காட்சி தொடங்குகிறது. படப்பிடிப்பு இனிதே ஆரம்பம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். படக்குழுவினருக்கும்